வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஒரு முக்கியமான விஷயத்தை முதலில் சொல்லிவிட்டு என்னுடைய காணொளிக்குள் நான் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நம்மளுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியின் பெயரை சற்று மாற்றலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம். இன்பா டாக்ஸ் என்கின்ற பெயரிலே இதை தொடரலாம் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதனை உங்கள் முன்னால் வைக்கிறோம். பெப்பர் அண்ட் சால்ட் என்று நீங்கள் தொடருங்கள் என்று நீங்கள் சொன்னால் அதப்படி தொடர்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறோம். அல்லது இன்பா டாக்ஸ் என்கின்றது நன்றாகத்தானே இருக்கிறது, அப்படியே நீங்கள் தொடருங்கள் என்று நீங்கள் ஆதரவு கொடுத்தால் நாங்கள் அப்படியே தொடர்வதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய பயணம் தொடரும். உங்களுக்கே தெரியும், தமிழ் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்தி 5 வருடங்களாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னை இப்படி ஒரு வளர்ச்சியான களத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காணொலியில் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் எடுத்து கொண்டு வருகின்றேன். சமீப காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அதிரடிகள் பல நாட்டு மக்களை பீதியடைய செய்திருக்கிறது என்பதை விட பல நாட்டு மக்கள் அச்சங்கொள்ளக்கூடிய ஒரு களத்திற்கு அது போய் நிற்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவு என்னவென்றால், ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் கிரீன் கார்டு, அமெரிக்காவின் குடியுரிமை மையப்படுத்தி அங்கு மிக இலகுவாக சென்று வருவதற்காக பயன்படுத்தப்படுவதற்காக வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த கிரீன் கார்டு. இந்த கிரீன் கார்டு திடீரென்று ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்து விட்டார். இது விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எப்படியாவது அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் பீதியையும் பெரும் அச்சத்தையும் கொடுத்து விட்டது. அமெரிக்கா நாம் செல்வது என்பது பெரும் கனவாகவே அமைந்து விட்டதா என்கின்ற கேள்வியை அது எழுப்பிவிட்டது. இந்த பரபரப்பு ஓய்வதற்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அடுத்த அதிரடியை ஆரம்பித்திருக்கிறார். அது என்னவென்றால், அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளுக்கு அந்த நாட்டை சார்ந்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது 30 நாடுகள் 29 நாடுகளில் உள்ள அந்த தூதர்களுடைய பதவிக்காலம் ஜனவரியோடு முடிவடைகிறது. அந்த நாட்டின் அதிபர் நினைத்தால் அவர்களை தொடரச் செய்யலாம், அவருடைய பதவிகளை நீங்கள் தொடருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை என்ற செய்திகள் வருகின்றன. தன்னுடைய நாட்டை சார்ந்த 29 பேருக்கு ஜனவரியோடு அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. எனவே அவர்களை இன்னும் நாம் வெளிநாடுகளில் தொடர வைப்பதற்கான களத்தை எடுப்பதை விட அவர்களை உடனடியாக நாட்டுக்கு திரும்பி வாருங்கள் என்று அறிவித்து விடலாம் என்ற முடிவில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இந்த 29 அமெரிக்க தூதர்களும் தங்களுடைய களங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஜனவரி மாதம் அமெரிக்காவிற்கு திரும்பி விடுவார்கள் என்பதுதான் உறுதி செய்யப்படாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதிலே இது ஒரு பெரிய கசப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடியவர் ஜூலியன் என்கின்ற ஒரு பெண்மணி. இவர்கள்தான் அமெரிக்காவின் இலங்கை தூதராக இருக்கின்றார். பல விடயங்களில் தமிழர் பிரச்சனைகளில் எல்லாம் தமிழ் தலைவர்கள், அதாவது தமிழ் கட்சியின் தலைவர்கள் பலர் அமெரிக்காவிற்கு தங்களுடைய செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது, அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை அமெரிக்கா உணர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது, இவர்கள் அமெரிக்காவின் தூதராக இருக்கக்கூடிய ஜூலியன் அவர்களைத்தான் சந்தித்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது ஜூலி அவர்கள் மிக ஆதரவாகவும் ஆறுதலாகவும் தமிழர் தலைவர்களிடம் பேசக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது இந்த 29 பேர் உள்ள பட்டியலில் ஜூலி அவர்களுடைய பெயரும் இருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் இலங்கையிலிருந்து ஜூலி அவர்கள் ஜனவரி மாதத்தோடு தன்னுடைய பதவியை முடித்துவிட்டு அவர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கான களத்தை எடுத்து விடுவாரா என்கின்ற கேள்வி இங்கு எழும்பியிருக்கின்றன.
அப்படி என்றால் இதுகாரும் தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி ஜூலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த ஆதரவு தற்பொழுது ஒரு மௌனத்தை காணக்கூடிய ஒரு சூழலுக்கு சென்று விடுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த, அதாவது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய களங்களை ஒரு சில கட்சியை சார்ந்த தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை வேறு சில தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்கள் டெல்லியிலும் தமிழகத்திலும் பேசுபடு பொருளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இங்கு தமிழர்களுக்கான அந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஒரு ஆதரவு நிலையை இந்தியா தர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் தலைவர்கள் இந்தியாவின் தலைமை அமைச்சரை சந்திக்கக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இந்த சூழலில் இன்னொரு அதிரடியும் அரங்கேறி இருக்கிறது. இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் பிரதமர் அவர்களின் முக்கிய தூதுவராக இலங்கைக்கு நாளை விஜயம் செய்ய இருக்கிறார் என்றும் இலங்கையில் பல விடயங்களை குறித்து, அதாவது தமிழர் விடயங்களை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்கான ஒரு களத்தை இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்களோடு எடுப்பதற்கு அவர் அதற்கான களத்தோடு வருகிறார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன, சொல்லுகிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். தற்பொழுது இலங்கையில் தமிழர்களுக்கான தீர்வை நோக்கிய களத்தை கையில் எடுத்துக்கொண்டு கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் அது சார்ந்த களத்தை பேசுவதற்கு தயாராகிறாரா, அல்லது மாகாண தேர்தலை மையப்படுத்திய களங்களை குறித்து பேசுவதற்கு தயாராகிறாரா, அல்லது வழக்கம் போல அண்டை நாடான இந்தியாவோடு நட்பு சார்ந்த களத்தோடு இலங்கை பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்களை மையப்படுத்திய பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாரா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. நாம் இது குறித்து நாம் அறிந்த மக்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன விடயம், தமிழ் தலைவர்கள் இப்பொழுது டெல்லியில் தங்களுக்கான நீதியை கேட்டு அவர்கள் பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மாகாண தேர்தலின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்தியும் மாகாண தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தமிழர்களுக்கான தீர்வு அதில்தான் இருக்கிறது என்பதை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தையும் எடுத்துக்கொண்டுதான் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் அதாவது இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. எதுவாக இருந்தாலும் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஜனாதிபதியுடன் நடத்த இருக்கக்கூடிய சந்திப்பு என்ன களத்தில் நகரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை மாகாண தேர்தலை நடத்தாமல் அது டிமிக்கி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விடயமும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியும் சற்று உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றன. முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.